Hello guys, welcome and welcome to BT International Academy, one of the leading academy in training nurses and the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? அகைன் இன்னொரு வேகன்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ஒரு வேகன்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டான ஒரு நர்சிங் டியூட்டர் வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, ஆன்லைனில் ஃபில் பண்ணணுமா ஆஃப்லைனில் ஃபில் பண்ணணுமா, எந்த ஸ்டேட்லேருந்து இந்த வேகன்சிக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போபால் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் இங்கேருந்து தாங்க இந்த வேகன்சி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இது எங்கே இருக்குது? ஸோ மத்திய பிரதேஷில் வந்து இந்த போபால் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 5/7/2024 அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி, மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலாமா? எஸ், நீங்களும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த மத்திய பிரதேஷ் நர்சிங் கவுன்சிலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களோட மதர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபைன். ஏன்னா யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்க வேகன்சிஸில், ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரு வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் ஸோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஃபைன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து இவங்க 5 வேகன்சிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க காலேஜ் ஆஃப் நர்சிங்கில். ஆனால் இங்கே என்ன பேசிஸில் இவங்க எடுக்க போகிறாங்க, ரெகுலர் பேசிஸில் எடுக்க போகிறாங்களா இல்லை கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இந்த வேகன்சி வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ மந்த்ஸ் பீரியடில் இந்த கான்ட்ராக்ட் இருக்க போகுது? ஸோ 6 months பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேபி இது வந்து இன்னொரு பாயிண்ட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ப்ராப்பராக ஒரு ரெகுலராக இந்த போஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து ஃபில் பண்ணுற வரைக்கும் அவங்க இந்த கான்ட்ராக்சுவல் ஸ்டாஃபை வச்சு தான் ரன் பண்ண போகிறாங்க காலேஜை. சரியா? ஸோ மினிமம் கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 months பீரியட் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் டில் அவங்க ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற வரைக்கும். சரியா? ஃபைன். ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோமா ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோமா? ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது 19/7/2024. சார் இப்போது ஆல்மோஸ்ட் 15th ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டிங்கன்னா கூட, ஏன்னா ஹார்ட் காப்பி தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம், அது 1 or 2 days போய் ரீச் ஆகிடும். ஸோ இன்றைக்கே கூட நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இவங்க கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்களே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து அனுப்பணுன்றதையும் சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் வரி பண்ணாதீங்க. நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போஸ்ட்டுக்காக இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க, டியூட்டர் போஸ்ட்டுக்காக இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே பேசிட்டேன். கான்ட்ராக்ட் பேசிஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 5 numbers இவங்க சொல்லியிருக்காங்க. அதில் 4 வந்து அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணலாம் அண்ட் 1 வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓபிசிலையும் அப்ளை பண்ணலாம். ஸோ கன்சாலிடேட்டிவ் பேமெண்ட் தான் வந்து இவங்க கொடுக்க போகிறாங்க. கன்சாலிடேட்டட் பேமெண்ட் அப்படின்னா எந்த ஒரு அலவன்ஸுமே இருக்காதுங்க. வெறும் வந்து ஒரு ஹோல் பேக்கேஜாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கன்சாலிடேட் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 67,350 rupees. சரியா? ஸோ நீங்கள் முடிச்சிருக்கீங்க, நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரைவேட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்க போகுது? ஒரு 10,000, 15,000, மேக்ஸிமம் 20,000 இல்லை 18,000 கிடைக்குமா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 67,350 rupees அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹியூஜ் அமௌண்ட். ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இவங்க வந்து நர்சிங் டியூட்டராக இருந்தாலும் எம்எஸ்சி நர்சிங் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ நர்ஸ் வித் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் நர்சிங் கவுன்சிலில் தான் வந்து இவங்க வந்து கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், அதே நேரத்தில் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எந்த நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட். வேலிடான RNRM சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 30 years. இது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல 3 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் வந்து இந்த ஒரு PDF கூடவே வந்து அப்ளிகேஷன் இருக்குது. நான் இந்த அப்ளிகேஷனை வந்து கூகுள்
பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ண ஆரம்பிங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஹார்ட் காப்பி தான் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த PDF ஃபார்மோட டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து வெப்சைட் www.bmhrc.ac.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக போய் பார்த்துட்டே இருப்போம். இதில் ஒரே ஒரு செக் வச்சுருக்காங்க உங்கள் டைம் வந்து டிலே பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக வந்து ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்லாம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க. அது எவ்வளோ ருபீஸ்க்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 590 rupees வந்து எடுக்க போகிறீங்க. SC/ST கேட்டகரியில் இருக்கீங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிடி எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், OBC அண்ட் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இந்த டிடி எடுத்து அனுப்பணும். சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பேருக்கு வந்து இந்த டிடி எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடம். சரியா? ஸோ issued after the date of advertisement schedule bank in the favor of கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபேவர் ஆஃப் போபால் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் போபால் பேயபிள் அட் போபால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதில் அந்த பேரில் தான் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். அதாவது இந்த இடத்துல இருந்து, இந்த ஃபேவர் ஆஃப்லேருந்து இந்த இடம் வரைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அந்த டிமாண்ட் ட்ராப்பில் ஃபில் பண்ணியிருக்கணும். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SC/ST கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டி, அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டோ டிமாண்ட் டிராஃப்ட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹார்ட் காப்பி தான் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 19/7/2024 ஃப்ரைடேக்குள்ளே வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸில் வந்து ரீச் ஆகணும். ஃபைன். நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு கவர், என்வலப் கவர் உள்ள போட்டு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அந்த என்வலப் கவருக்கு மேலே நீங்கள் என்ன எழுதிருக்கணுன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டியூட்டர் நர்சிங் காலேஜ் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஸோ இது வந்து போல்டு லெட்டர்ஸில் அந்த என்வலப் கவருக்கு மேலே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? ஃபைன். அண்ட் என்ன அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் டைரக்டர், இங்கே இருக்குது பாருங்கள், ஆஃபீஸ் ஆஃப் டைரக்டர் BMHRC போபால், அந்த அபோவ் மென்ஷன் அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க. சரியா? ஃபைன். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 6 months தான் வந்து இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் வந்து இருக்க போகுது. அண்ட் இதை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், 3 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து OBC சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த OBC சர்டிஃபிகேட்டில் நான் கிரீமி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வேகன்சிஸ் 9th பாயிண்ட் பாருங்கள், வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க மினிமம் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். 67,000 நியர்லி 70,000 கிட்ட சேலரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அது கூடவே இருந்துக்கிட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே, அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்காது நர்சிங் டியூட்டர் இந்த போஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து அடுத்து வரப்போகிற அந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த என்வரான்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே படித்து எக்ஸாம்ஸை ஃபர்தராக வர எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? அடுத்து ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். எஸ், இதுதான் வந்து அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே ஒரு வெப்சைட், இந்த ஹோம் பேஜோட வெப்சைட் ஐடி வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் கிளியரான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸை கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த என்வலப்க்கு மேலே ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் அண்ட் BMHRC அதை போட்டுட்டு இந்த கீழே இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபிலியேட்டட் வித் MP. ஸோ இந்த ஃபுல் அட்ரஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த என்வலப் மேலே கூட மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் டிடி எடுத்துருப்பீங்க, டிடியோட நம்பர் இங்கே வரணும், டேட் இங்கே, அமௌண்ட் எவ்வளோக்கு எடுத்திருக்கீங்களோ அது, நேம் ஆஃப் த பேங்க், எந்த பேங்க்லேருந்து எடுத்திருக்கீங்களோ அது. ஸோ அண்ட் கேட்டகரி இங்கே வந்து ஜென்ரலாக, ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் கேஸ்ட், OBCயா, ஃபிசிக்கலி சேலஞ்சா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, அதெல்லாம் வந்து கேட்டகரியில் வந்து ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணால் மட்டும் போதும். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிருங்க. செக்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதர் இல்லைனா ஸ்பவுஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் as on 19/7/2024, அந்த நாளைக்கு முன்னாடி உங்களோட ஏஜ் என்ன அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ப்ரெசென்ட் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் அண்ட் கரெக்டான ஒரு மெயில் ஐடி, பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கீங்க, MSCயா BSCயா? ஸோ நம்ம MSc தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ MSc நர்சிங் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அண்ட் போர்டு
என்ன யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அண்ட் அவார்ட்ஸ், இது இல்லைனா ஏதாவது டிஸ்டிங்ஷன். கரண்ட் ஆக்டிவிட்டீஸ்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரெசென்ட் அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸும் வந்து கேட்டிருக்காங்க, அண்ட் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே என்ன ஜாப்ல நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதாவது நேச்சர் ஆஃப் ஒர்க்கும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் 2 ரெஃபரீஸ், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துலேருந்து 2 ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்து உங்களை பற்றி தெரிஞ்ச அந்த ஒரு நபரோட நேம் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி. சரியா, இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க அதையும் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. அண்டு யாராவது பிஎம்ஹெச்ஆர்சி, அதாவது போபால் மெடிக்கல் காலேஜில் வந்து இருக்காங்களா உங்களுக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க யாருனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. சரியா, அண்ட் எனி அதர் இன்ஃபர்மேஷன், நீங்கள் நான் இவ்வளோ ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் புக்கை வந்து எழுதியிருக்கேன், இல்லை நான் பிஹெச்டி வந்து படிச்சுட்டு இருக்கேன், நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு இவ்வளோ ஜேர்னல்ஸில் வந்து என்னோட பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது மாதிரி உங்களோட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன், செமினார்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து பாயிண்ட் நம்பர் 15 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டிஸ்க்ளோஷர், ஜஸ்ட் இது நீங்கள் ஐ போட்டு உங்களோட பேர் போட்டு உங்களோட ஃபாதர் நேம், என்ன ஸ்டேட்லேருந்து என்ன சிட்டியிலேருந்து நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இதில் ஃபில் பண்ண போகிறீங்க. அண்டு இது எஸ்பெஷலி ஃபார் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு. சரிங்களா, அப்புறமா 17th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கூடவே அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட் ஆஃப் ஏஜ், உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 10th and 12th, மார்க் ஷீட் ஆஃப் டிகிரி இல்லைனா டிப்ளமோ நீங்கள் எது முடிச்சிருந்தாலும், சர்டிஃபிகேட் ஆஃப் டிகிரி, டிப்ளமோ, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், என்ஓசி, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் செட்டப்பில் அப்படின்னா என்ஓசி, எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் லேபிகர் செக்ஷன் வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஸோ ஓபிசியில் வந்தீங்கனாலும் அதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து 1க்கு 2 ஃபோட்டோ காப்பி எடுத்துருங்க. செல்ஃப் அட்டஸ்டேஷன், எல்லா ஃபோட்டோ காப்பீஸ்லேயும் வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது உங்களோட நேம் இல்லைனா உங்களோட சிக்னேச்சர் எழுதி கீழே வந்து டேட் போட்டு அதை நீங்கள் இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து நீங்கள் ஓபிசி எக்கனாமிக் லேபிகர் செக்ஷன் அண்டர்ஸ்டாண்டில் வரீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்டோட அந்த காப்பியும் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். சரியா, டிமாண்ட் டிராஃப்ட் ஒரிஜினல் வச்சு அனுப்பணும், ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ டிக்ளரேஷன், லாஸ்ட்டாக ஒரு டிக்ளரேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுதாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாப் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஃப்ரெஷர் நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமம் சேலரி தான் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு படிக்கவும் டைம் வந்து இருக்காது, ஏன்னா வந்து ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்கும். பட் இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான அந்த ஜாப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க் லோடு வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு அடிக்குவேட்டான டைம் இருக்கும், சேலரி பேக்கேஜும் வந்து அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ அது கூடவே நீங்கள் படிக்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாபெல்லாம் அட்டன் பண்ணி உள்ளே ஏறிட்டு அது கூடவே வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதோ, இல்லை அப்ராட் போனோமோ அப்ராடுக்கு கிளியர் பண்ணி போகிறதா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஹார்ட்லி மினிமம் 6 months அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ஆகலாம், மேபி 1 year எக்ஸ்டெண்ட் ஆகலாம். சரியா, ஸோ இந்த டைம் பீரியடை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத இந்த டைம் பீரியடில் முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. ஸோ அடுத்தடுத்து இது மாதிரியான வேகன்சி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நாட் ஓன்லி நர்சிங் டியூட்டர், நர்சிங் ஆஃபீஸர், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், இது மாதிரி நிறைய வேகன்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வேகன்சியும் வந்து ப்ராப்பராக வந்து எந்த ஒரு விஷயம் மறைக்காமல் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து வித் எவிடன்ஸோட, அதுதான் முக்கியம். எது வந்து ப்ராப்பராக வந்து வந்திருக்கோ இது வரைக்கும் அது வந்து வித் எவிடன்ஸோடு நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ்.